இன்னையிலிருந்து நானும் குஞ்சாலிக்குட்டி ஃபேன். அவர் யாரு? சிங்கம் இல்ல தாசா. எங்க தலைவர் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொல்லிருக்கு, இந்த தும்பலு இரும்பலு சிக்கலு விக்கலு நல்லது கெட்டது காசு பணம் பதவி பட்டம் இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வரும்போது ஒன்றும் சொல்ல முடியாது, போகும்போது ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு போயிடுச்சு, எங்களுக்கு வந்துடுச்சு, அதுல உங்களுக்கு பொறாம. அதனாலதான் நீங்க லீகை பத்தி குஞ்சாலி குட்டியை பத்தி எல்லாம் ரொம்ப தப்பா பேசிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கடா, எத்தனை ரவுஃப் குரூஃப் வந்தாலும், இந்த இந்தியாவில் எத்தனை சிபிஎம் கார ஒன்னா வந்தாலும் குஞ்சாலி குட்டியோட புடுங்க முடியாது. ஏன்னா அவர் சிங்கக்குட்டி, இவங்க பூனைக்குட்டி. புரியல? பூச்சக்குட்டி. இந்த பூச்சக்குட்டி சிங்கக்குட்டி கிட்ட மோதலாமா? மோதல என்ன ஆகுது தெரியுமா? சட்னி ஆயிடுண்டா, சட்னி. காசா வீட்டுல போய் உட்கார்ந்து நிதானமா யோசிச்சுப்பாரு, அப்போ உனக்கு எல்லாமே புரியும். இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பான்னு. பட்டுமா? என்ன ஆஜிர்காக ஆடலாம் கூட்டு போறான்? ஆஜிர்காக நில்லுங்க, நானும் வரேன், நம்ம வேலை விஷயமா. நில்லுங்க, வரேன். வேலை எல்லாம் போய் சரியாக்கணும், நான் அப்புறமா வரேன். வந்து நம்ம பச்சிங்க குறிச்சுக்க. பச்சில நம்ம என்னங்க சரி வரட்டுமா? போற போக்குல 4 காலப்பட்டுக்கிறேன். காயப்பங்க உண்டு அப்ப வரட்டுமா? எல்லாம் அப்புறமா பார்க்கலாம். சரி வரட்டுமா? இந்த கண்ணாடி என்னோட அப்படியே இருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கான், இப்போ அப்படி இருக்க. எல்லாமே நம்ம பழைய மாதிரி அப்படி உட்காந்து இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. அஜய்காக்க சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் தானா? இவன் மாதிரி நின்று வாய்ப்பா என்ன உட்காந்து நல்லா வாங்கிக்கிட்டு இருக்கிற. சரி வரட்டுமா? சரி. ദാസാ, അന്നം പറഞ്ഞത് കേട്ടില്ലേ? ഞങ്ങളെ കുഞ്ഞാലിക്കുട്ടി ഒരു സിംഹക്കുട്ടിയാണെന്ന്. ശരിയാടാ, ആരോപണങ്ങൾക്ക് മുമ്പിൽ തളരാതെ ചങ്കൂറ്റത്തോടെ നേരിടുന്ന ഞങ്ങളെ കുഞ്ഞാലിക്കുട്ടി ഒരു സിംഹക്കുട്ടിയാണ്. എന്നാൽ നിന്റെ നേതാവ് TV രാജേഷ് സ്ത്രീ സംബന്ധമായ ചെറിയൊരു ആരോപണം ഉണ്ടായപ്പോ എന്താ ചെയ്തത്?